ஈஸி டின்னர் அப்புட்ன்னு உப்புமா கிண்டுவேன். ஆனா, என்னாலே சாப்பிட முடியாது. அதுக்கு இன்ஸ்டன்ட்டா தான் இந்த அரிசி உப்புமாவ கண்டுபிடிச்சு வச்சுட்டேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டூ 6 டைம்ஸ் நான் இத செஞ்சு பார்த்துருப்பேன். வீட்ல எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. ஒரு பொங்கல் டேஸ்ட் தான் இருக்கு. மிளகு பொங்கல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா? கோயில்ல குடுக்குற பிரசாதம் அந்த டேஸ்ட்டுக்கு தான் இருக்கு. வித் தண்ணி சட்னி அரைச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தா சாம்பார் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பச்சரிசி வேணும் இதுக்கு. 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு சில பேர் துவரம் பருப்பு ஆட் பண்ணுவாங்க. அது குக் ஆகுறதுக்கு லேட் ஆகும். நம்ம நைட் டைம் சாப்பிட்றனால பாசிப்பருப்பு வந்துட்டு ஓகே. 1/2 கப் பாசிப்பருப்பு, மிளகு, ஜீரகம் போட்டு கோர்ஸா அரைச்சுக்கோங்க. இப்போ வந்து நெய் ஊத்தி தாளிப்பு குடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் பச்சரிசி, 1/2 கப் பாசிப்பருப்பு அப்புட்ன்னா 4 கப் தண்ணி ஊத்திக்கோங்க. இதான் வந்துட்டு மெஷர்மெண்ட்டு. நல்லா வந்துட்டு வறுத்த பிறகு ஒரு அரோமா வரும். அதுக்கப்புறம் தண்ணிய ஊத்தி நீங்க கல் உப்பு ஆட் பண்ணிட்டு, கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம்லாம் சேர்த்துட்டு, நல்லா ஸ்லோவா குக் பண்ணணும். 30 மினிட்ஸ் கிட்ட நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டுனா ரெடி ஆயிடும். வித் தண்ணி சட்னி வந்துட்டு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பரா இருக்கும். தண்ணி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா, நான் கேஷ்யூ ஆட் பண்ணுவேன், தேங்காய் ஆட் பண்ணுவேன், உப்பு, நெறைய மிளகா போடுவேன். 1/2 கப் பால், 1/2 கப் தண்ணி ஊத்தி அரைப்பேன். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இந்த சட்னிய நீங்க ஒரு வாட்டி ட்ரை குடுங்க.